guys, இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி தான் விளையாட போறோம். எனக்கு சோ கால் ஆஃப் டியூட்டில பேட்டில் ராயல் நெக்ஸ்ட் மல்டிப்ளேயர் மோட் வரும் guys. guys எனக்கு ஒண்ணு புரியல. என்ன guys PUBG மாதிரி இருக்குது? அது மட்டும் இல்ல guys, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். உங்களோட ஃபேவரட் பேட்டில் ராயல் கேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் வந்து ஃப்ரீ ஃபயர், செகண்ட் ஃபேவரட் கால் ஆஃப் டியூட்டி. இது ரெண்டு தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் guys. நான் guys இப்போ என்ன நான் லேடி கேரக்டர் வச்சிருக்கேன், பாய் கேரக்டர் இல்லை தெரியல guys. பேட்டில் ராயல் மோடு போனால் இதே வருது. ஓகே என்னடா இது பப்ஜியே காப்பி பண்ணி வச்சிருக்கானுங்க guys. அப்படியே பப்ஜி தான் இது. ஐயோ என்னடா இது பப்ஜி எப்படி காப்பி பண்ணி வச்சிருக்கானுங்க. எனக்கு இது ஃப்ரீ ஃபயர் விளாட்ற ஃபீலே கொடுக்கல. எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் ரொம்ப பிடிக்கும் guys. எனக்கு கருமடாது ஷார்ட் கண்ணா ராக்கெட்ஸு எனக்கு எதுவும் தெரியலையே. இப்போ க்ளோஸ் டோர் ஓப்பன் டோர் பப்ஜியே தான் காப்பி பண்ணிட்டானுங்க நாய்ங்க. ஓ இது ஷார்ட் ரேஞ்சா? எனக்கு ஏதோ இப்போ இன்னைக்கு இதான் கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு விளாட்றது கைஸ். அது இந்த பேக்கை பாருங்களேன், பேக்கையும் பப்ஜி மாதிரியே தான் இருக்குது. ஓ காசு என்னடா காசு போடுறான். பேக் ஃபுல் ஆயிடுச்சா? இப்போ புல்லட்டு என்னடா இது ஸ்னைப்பர் அம்மாவே கிடைக்குது. சரி இதை எடுத்துப்போம். எனக்கு எதுவும் தெரியாது, இது என்னோட ஃபர்ஸ்ட் டைமு. பப்ஜி மாதிரியே இருக்கு எல்லாம். காசு காசு காசு. ஓ ஃப்ரீ ஃபயரில் ஒரு டோக்கன் மாதிரி இது 20% டோக்கன். அதில் டோக்கனுக்கு இது 90. இப்போ ப்ரோ மோமெண்ட்டை பார்ப்பீங்க கைஸ். ஓ லூட் பாக்ஸ் நீங்க गाइस HP के करा இது எப்படி ரீலோட் பண்றது गाइस? எல்லாமே புதுசா இருக்கு गाइस. The safe zone is collapsing. EM2 இல்ல இந்த HPKவே வெச்சுப்போம். கோவு வாட் இஸ் கோவு? எனக்கு இந்த கோவுன்னா என்னன்னு தெரியல गाइस. ஓ இவ்வளவுதான் நான் பறப்பேன் அவ்வளவுதான். நல்லதுடா. எங்க गाइस ஒருத்தனையும் காணா. ஒருத்தனையும் காணோம். எங்கே எல்லாரும் போயிட்டானுங்க? பக்கத்தில் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. டேய் நூபுனா தோ உள்ளதான் இருக்கான். உள்ளதான் அவனும் ஒருத்தன் இருக்கான். ஃபீமேல் கேரக்டர். சாவ் M4 AK ஸ்மோக்கிங் ஏடு. சரி ஹெச்பி இதுக்கு புல்லட் கம்மியாக தான் இருக்குது. இது 55 இருக்குது, பிரச்சனை இல்லை. வாவ் ஹெலிகாப்டர்
கைஸ் ஹெலிகாப்டர்ல ஏறலாம் இப்போ. என்னடா இது ஹெலிகாப்டர்லாம் இருக்கு. பட் ஸ்டில் ஃப்ரீ ஃபயர் இஸ் த பெஸ்ட் கைஸ். எனக்கு எதுவும் மேப் இப்போ தெரியாது. அப்படியே குச்சா என்ன ஆகும்? ஓ இப்படி அது சூப்பராக இருக்குல்ல கைஸ். ஐயோ அது வெடிச்சு தள்ளிடுச்சு. போடு வந்த உடனே அடிச்சிட்டான் அவனு. கைஸ் எவனோ ஒருத்தன் இங்கே சுட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை மேலே நினைக்கிறேன். இருங்க ஷார்ட் கன் ஆமாம் எடுத்துக்கலாம். க்ளூவெல்லாம் இல்லையா அதில்? வாவ் பால்கனி ஷூட்டே நடக்குது கைஸ். எனக்கு இதில் என்ன பிடிச்சிருக்குன்னா கிராஃபிக்ஸ். இன்னும் எங்கேயும் காணோம். சுடுறது மட்டும் நல்லா கேட்குதுடா. கைஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், கண்டுக்காதீங்க கைஸ். அது டேய் போடு கைஸ். ஜோன் வருது கைஸ். சரி சீக்கிரமா ஓடிடலாம் நம்ம ஜோன். கைஸ் வேகமா போலாம் கைஸ். கைஸ் ஒருத்தமே காணும் கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு போலாம். ஏதாவது பண்ணி வண்டி கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன கேமுட அது? ஸோ எல்லாமே பொறுமையாக போக வேண்டியதாக இருக்கு. கைஸ் நான் அங்கே ஜோனுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அப்படியே ஓடுற கேப்பில் நான் செட்டிங்ஸையும் மாற்றிட்டேன். இப்போ கில்லை அடிக்கிறத மட்டும் பண்ணுங்கதோ இப்படி வந்துருச்சு நம்மளுக்கு. அவனை பார்த்து சுட்டா மட்டும் போதும். ஃபால் டேமேஜ் இல்லை, அவ்வளோவா வர மாட்டேங்குது. கைஸ் ஜோன் கிட்டே வந்தாச்சு கைஸ். எனக்கு இதெல்லாம் பார்க்க அழுவையாக வருது. 2017 நான் பப்ஜி தான் கைஸ் விளாடுவேன். ஏன்னா அதுதானே இப்போ அப்போ ஃபேமஸ். அதுதானே ஃப்ரீ ஃபயர் அப்போ தான் வந்துச்சு, யாருக்கும் தெரியாது. பட் பப்ஜி அளவுக்கு ஓல்டு பப்ஜி சொல்கிறேன், அந்த அளவுக்கு எதுவும் வராது கைஸ். என்ஜாய்மெண்ட்டு அந்த ஒரிஜினல் வார் ஜோன் மாதிரியே இருக்கும் அது. நீங்கள் அதை மிலிட்ரி வார் ஜோன் இருக்கும்ல கைஸ். செத்துட்டு அந்த அளவுக்கு எதுவும் வராது கைஸ். அந்த அளவுக்கு அதெல்லாம் ஓல்டு மெமரிஸ். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அதுக்கெல்லாம் அடிக்ட்டு, பைத்தியம். அது லிட்ரலாக அதான் விளையாடுவேன். நானே இங்கே நான் வந்துட்டு என்னோடய ஃபோட்டோவிலேருந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையுமா தான் இருப்பேன். அதை விளாட்றோன்னா அவ்வளோ அடிக்ட்டு கைஸ். சீரியஸாக அது ரொம்ப அடிக்ட் ஆகும் கைஸ். அடிக்ட்டுனா அது ரொம்ப அடிக்டிங்கிற என்னடா இது இன்னும் விட்டுலாம். ஆனால் இந்த அளவுக்கு அது பேசிக்காக ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா கைஸ்? யூ வில் என்ஜாய் அண்ட் ப்ளே. பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஃப்ரீ ஃபயர் அதுவும் கம்பேர் பண்ணி இப்போ இருக்கிற ஃப்ரீ ஃபயர் தான்.
ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் வராதுன்னு தான் நான் சொல்கிறேன். கைஸ் எவனோ இங்கே நடக்கிறான் கைஸ். டேய் எங்க கிடக்கடா Fire sale will start in 1 minute. சொல்றா. ஓ ஓ அப்படியே சுற்றுறான் கைஸ். இன்னொன்று கஸ்டம் செட்டிங்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். கண்ட்ரோல் கஸ்டம் லே அவுட்டு. ஆனால் இது ரொம்ப ஜிஜிபி சேஃபாக இருக்குது கைஸ் இது. ஏன்னா இங்கே பாருங்க அப்படியே செட்டிங்ஸில் விட்டு போகிறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எவனும் வந்து கொல்ல மாட்டேங்கிறான். நேரத்துக்கு இப்படி மட்டும் நான் செட்டிங்ஸ் மாற்ற முடியுதுன்னா அவ்வளோதான். ஃப்ரீ ஃபயரில் கொலை பண்ணியிருப்பானுங்க, நீ போட்டிருப்பானுங்க அப்படியே. லிட்ரலாக நான் செத்துருப்பேன். இப்போ கண்ட்ரோல் கரெக்டாக வச்சுட்டேன். Heads up, soldier. It's time for a fire sale. செத்துட்டான் கைஸ், அவன் செத்துட்டான்டா. டேய் பின்னாடி போ. Down to the last 5 teams. கைஸ் இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது கைஸ். ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் இந்த லெஃப்ட் ரைட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும், இந்த சைடு இந்த ஊரை நான் வண்டியிலேயே போகலாம். எனக்கு எங்கேருந்து குச்சி என்ன ஓ பேராஷூட் வந்துடுது, கிளைடர். The safe zone is collapsing. Airdrop is coming. கைஸ் ஸ்னைப்பர் இங்கே இருக்கு. AK-47 பேரஃபுல் MP5ல இதில் இருக்காதா? 12 நிமிஷம். Airdrop has been delivered. கைஸ் ஒருத்தனும் காண. ஸ்னைப் அடிக்கிறான் எங்கடா? அவன் செத்துட்டானா? இதில் ஃபால் டேமேஜ் எடுக்க மாட்டேங்கிறான் கைஸ். அப்படியே அந்த கிளைடர் வந்ததுல அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தனையும் காணோம். ஜோன் கிட்ட எவனாவது ஓடி சொல்லுவானா? Your teammate has been killed. Get the dog tags and help him return to the battle. கைஸ் எனிமையை பார்த்துட்டான் அங்கே மேலே ஒன்றா கரெக்டாக. டேய் என்னடா புல்லட் வேஸ்ட் ஆகுது? இங்கே ஸ்னைப்பர் புல்லட் ஏதாவது வச்சுக்கிறானா? இல்லை கைஸ், ஆனால் எக்ஸாக்ட் பப்ஜியை தான் கைஸ் இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் பழைய பப்ஜி பிளேயர்ஸு பப்ஜியை பேன் பண்ணுறான்னு சொல்லிட்டு இதுக்கு வரானுங்க. இப்போ புரியுதுடா. இப்போ இருக்கிற பிஜிஎம்ஐ கூட அவ்வளோ விளையாட மாட்டானுங்க. பப்ஜி மாதிரி அதுக்கு விளையாட மாட்டானுங்க. EMP drone is ready. ஆனால் இப்போ இருக்கிறது அதை விளையாடுவாங்க. ஓ அங்கே ஒருத்தர் இருக்கார். Teams left. Getting close to victory. ஓ புய்யாவா? வாவ், என்ன கைஸ் அதுக்குள்ளே புய்யா அடிச்சிட்டோம். இதில் வந்துட்டு அதில் புய்யா மாதிரி இதில் வின்னர். ஓ மொத்தம் நம்ம இவ்வளோ நேரம் இங்கேருந்து எவ்வளோலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு காமிக்கிட்டே. வாவ், எனக்கு இது பிடிச்சிருக்கு கைஸ். இது ஓடு மொத்தம் நம்ம தான் 10 கிலோ அதிகம். level 19. I'm proud of myself. யா ஓகே காய்ஸ், உங்களுக்கு இதிலே மல்டிப்ளேயர் மோடு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது வரைக்கும் பாய் காய்ஸ். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், ரூக்கியா? ஓ இதில் நான் ரூக்கி இல்லை, நான் அதில் தான் எலைட்டு. இதில் ரூக்கி குட்டி போய் லெவல் அப். வாவ் 20 போடு. இது ஃபைட்டர் ஜெட்டா?
தெரியலையே. அன்லாக்டு போடு புது கண்ணு. ஓ EM2 சி ஆமாம் EM2 கிராவ். ஓகே ஓ போடு ஸ்னைப்பர். ஸ்னைப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ ஐஎஸ்ஓ இவ்வளோ கண்ணு நம்மளுக்கு அன்லாக் பண்ணி கொடுக்குறானுங்களா? எக்கோ நான் இந்த சைஸை வச்சு நான் போடுற பாடு கைஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு குட்டி ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த ஃபீமேல் கேரக்டரை எடுத்துட்டு அந்த மேல் கேரக்டர் எப்படி போடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். இங்கே பாருங்க, எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் எதுக்கு போனோம்? ட்ரெஸ்ஸு கூட எனக்கு தெரியலையே எங்கே இருக்குன்னு. ஈவெண்ட்டா? இதுக்கு போய் நான் என்ன பண்ண போனேன்? மல்டிப்ளேயருக்கு போயிட்டு கன்னு ஏதோ ஒரு இடத்துல பார்ப்போமே, அது எங்க? கன்னு. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.